கட்டி பருப்பு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 1க்கு 3 தண்ணி, 1 2 3 டம்ளர் தண்ணி. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இந்த அளவு பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் காயப்பொடி போட்டுக்கலாம். பருப்பு பொங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு 3 விசில் அடிக்கவும் இறக்கிடணும். வெயிட் போட்டுக்கோ. 3 விசில் அடிக்கவும் இறக்கணும். வேக வச்ச பருப்பை தாளிச்சிக்கலாம். அதோட உப்பு சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் 1/2 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். வத்தல் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளித்து பருப்போடு சேர்த்தாச்சு. கட்டிப்பருப்பு ரெடி. இந்த கட்டிப்பருப்பு ரெசிபியை செய்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க.